ஜனங்களை ஆளுகிறவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை படிப்பறிவு அற்றவர்களாக, குருடர்களாக, சிந்திக்க முடியாதவர்களாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஜனங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு அனுமதிக்காதவர்களாக, ஜனங்களுக்கு அறிவு கடந்து போனால் அவர்கள் நம்மை எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு அதிகமாக தெரிந்தால் நமக்கு விரோதமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஜனங்களை ஆளுகிறவர்கள் செய்வதுண்டு. நம்முடைய இந்தியாவில் கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். வட இந்தியாவிலே ஜனங்களுக்கு படிப்பறிவை கொடுப்பதற்கு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் முயற்சி செய்வதில்லை. அதற்கு முயற்சி மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவிலோ அதற்காக ஆட்சியாளர்கள் போடுகிற அந்த உழைப்பு மிகவும் அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக இருந்தே நம்முடைய தேசத்தில் இப்படி ஒரு சாபம் அதிகமாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனை குறித்து சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனத்திலே, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் வேதத்தை வைத்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஜனங்கள் தான் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும், இயேசுவை குறித்து அறிந்திருக்க வேண்டும், வசனத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அதுதான் கிறிஸ்துமஸின் அழகு. இயேசு எல்லா மனிதரும் அவர் யாராக இருந்தாலும் எல்லா மனிதரும் அவர் வேதத்தை வாசிக்க, தன்னுடைய வீட்டில் வேதத்தை வைத்திருக்க, வேதத்தை நேசிக்க, ஜெபிக்க, தேவனோடு கூட பேச, தேவனை குறித்து அறிந்து கொள்ள, இதற்காக இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆகவே அவர் எல்லா மனிதருடைய கண்களும் திறக்கப்படவே அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார்.